அதிமுகல இருந்து உங்ககிட்ட இப்போ சிவி சண்முகம் வந்து ஐயாவை பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ பாமக இப்போ என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கீங்க எலெக்ஷன் சம்மந்தமாக? ஏங்க எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறோம். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? அதுன்னா அவ்வளோ வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து. பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களோட நிலைப்பாடை சொல்ல போகிறோம் நாங்கள். சிவி சண்முகம் அவர் வந்து ஐயாவை சந்தித்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக ஐயாவை சந்தித்தார். அரசியல் எதுவும் பேசலை. இதில் வந்து இவர் அங்கே பார்த்தாரு, பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினாலும் எதுக்கு நீங்களே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது தேவையே கிடையாது. பேசிகிட்டு இருக்கிறோம். விரைவில் எங்கள் முடிவை சொல்கிறோம் நாங்கள். அதுக்குள்ளே இப்படி கேட்டாங்க, அவங்கள கேட்டாங்க, இப்படி கேட்டாங்கலாம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். பேசிகிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட எப்படி பேசுகிறோம்லாம் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் ஐயாவுக்கு பொதுக்குழுவில் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். விரைவில் நாங்கள் அறிவிப்போம். அதிமுகல இருந்து உங்ககிட்ட இப்போ சிவி சண்முகம் வந்து ஐயாவை பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ பாமக இப்போ என்ன முடிவு எடுக்கிறதா இருக்கீங்க எலெக்ஷன் சம்மந்தமாக? ஏங்க எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறோம். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? அதுன்னா அவ்வளோ வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து. பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களோட நிலைப்பாடை சொல்ல போகிறோம் நாங்கள். சிவி சண்முகம் அவர் வந்து ஐயாவை சந்தித்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக ஐயாவை சந்தித்தார். அரசியல் எதுவும் பேசலை. இதில் வந்து இவர் அங்கே பார்த்தாரு, பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினாலும் எதுக்கு நீங்களே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது தேவையே கிடையாது. பேசிகிட்டு இருக்கிறோம். விரைவில் எங்கள் முடிவை சொல்கிறோம் நாங்கள். அதுக்குள்ளே இப்படி கேட்டாங்க, அவங்கள கேட்டாங்க, இப்படி கேட்டாங்கலாம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். பேசிகிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட எப்படி பேசுகிறோம்லாம் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் ஐயாவுக்கு பொதுக்குழுவில் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். விரைவில் நாங்கள் அறிவிப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.